Hi, welcome to my channel. All updates for you first time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி ஜூன் 2023 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ரீவாலுவேஷன் போடுறது, எப்படி ரீடோட்டல் போடுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன். லிங்கை டச் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் MBA ஆன்லைன் ரீவாலுவேஷன் அப்ளிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் PG MCA MSc IT க்கு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் UG க்கு செப்பரேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் MBA க்கு செப்பரேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா application for retotaling of answer scripts for UG degree only. So UG மட்டும் தான் வந்து retotalக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு UG வந்து கிளிக் பண்ணி உள்ள போறேன். உள்ள போனதும் பாத்தீங்கன்னா லாகின் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் உங்க என்ரோல்மென்ட் நம்பர் கேட்கும். நீங்க உங்க என்ரோல்மென்ட் நம்பரை கொடுத்து செக் கொடுங்க. என்ரோல்மென்ட் நம்பரை கொடுத்து உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஆன்லைன் மூலமா மட்டும்தான் வந்து ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. A20 C21 A21 C22 A22 C23 இந்த பேட்ச் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ரீவாலுவேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 1000 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேப்பருக்கு நீங்க 1000 rupees வந்து பே பண்ணா மட்டும் தான் ரீவாலுவேஷன் வந்து போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க என்ரோல்மென்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிருக்கணும். எதையுமே வந்து பிளாங்காக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இந்த ரீவாலுவேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 17 to 2024 கம்மிங் 17 வரை தான் உங்களுக்கு டைம் இருக்குது. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டைம்குள்ளே வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரீஃபண்ட் எதுவும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் 1000 rupees பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணதான் அது எதுவும் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வரும். நீங்கள் என்னென்ன பேப்பர் எழுதிருந்தீங்களோ எல்லாமே வரும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரீவாலுவேஷன் போடணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை வந்து கிளிக் பண்ணிட்டு வியூ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல தான் வந்து வரும். ஸோ சப்ஜெக்ட் நேம், அதுக்கான அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஐ சர்டிஃபை தட் டீடைல்ஸ் ரிலேட்டிங் டு சப்ஜெக்ட் செலக்ஷன் ஆர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து கரெக்டாக தான் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வந்து கேட்கும். இல்லை நான் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேக் டு சப்ஜெக்ட் செலக்ஷனுக்கு வந்து போங்க. இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை வந்து கொடுங்க. அப்ளை கொடுத்ததும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டிகிரி எல்லாமே வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் வியூன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பேமெண்ட்னு இருக்குது. ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இது போல் அப்ளிகேஷன் ஐடி, என்ரோல்மெண்ட் நம்பர், நேம், டிகிரி எல்லாமே வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பே ரீவாலுவேஷன் அமௌண்ட் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் உங்களுக்கு இது போல் ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ், டிகிரி, அமௌண்ட், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், டோட்டல் ஃபீஸ் எல்லாமே வரும். கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு வந்து இருக்கும். ஆஃப்லைனில் கட்டுறீங்களா, இல்லை இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கில் கட்டுறீங்களா, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டுறீங்களா, அந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வரும், மறக்காம அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது போல தான் வந்து நீங்கள் ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடோட்டல் பற்றின இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனதும் நமக்கு ஒரு PDF வரும். அந்த PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் நீங்கள் வந்து இந்த பிளாக் லெட்டர்ஸில் வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடியோட போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், நெக்ஸ்ட் டிகிரி, நெக்ஸ்ட் பிரான்ச், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எதுக்கு வந்து நீங்கள் ரீடோட்டல் போட போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடை வந்து போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் நேமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்டெண்ட், எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பேங்க் அண்ட் பிரான்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் அண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே டேட், அதுக்கப்புறம் என்க்ளோஸ் பண்ணத இன்ஃபர்மேஷனை போட்டு நீங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UG கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் பேப்பரை அகைன் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அகைன் கரெக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பேப்பருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் DD எடுத்து தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ DD எடுத்து நீங்கள் வந்து இந்த டைரக்டர் ஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை வித் செல்ஃப் அட்ரஸ்டட் ஸ்டாம்ப்டு என்வலப் ஃபார் ₹40 சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா 17 to 2024 வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ரீவாலுவேஷன் ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.